நான் டாக்டர் திவ்யா. ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க போகும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு மனு தாக்கல் இன்னைக்கு நான் செஞ்சிருக்கேன். உங்களை எல்லாத்தோட அன்பும் ஆதரவும் எனக்கு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த ஆட்சி ஏடிஎம்கே ஆட்சி தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான். அடுத்த ஆட்சி எடப்பாடியாரின் ஆட்சி. அடுத்த 2026 சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இஸ் எடப்பாடியார். இது 2023 26 முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் தான். அனைவருக்கும் நன்றி. அம்மா வந்து எங்களோட தெய்வம், எங்களோட ரோல் மாடல். ஷீ இஸ் மை இன்ஸ்பிரேஷன். அவங்களோட இன்ஸ்பிரேஷனாக வாழ்க்கையில் நான் சின்ன வயசுலேருந்தே எடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு அவங்கள மாதிரி நம்ம மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்றதுக்காக வந்திருக்கேன். இந்த ஏரியாவில் அட்லீஸ்ட் 35,000 35,000 வாக்குகள்ல கண்டிப்பாக ஜெயிப்போம். 200 தொகுதிகள் தமிழ்நாட்டில் அடிச்சுட்டு வந்துருவோம். மக்கள் வந்து மக்களோட அன்பும் ஆதரவும் கொட்டி கிடக்கு. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கே. கண்டிப்பா மக்களுக்காக ஒரு நல்லது பண்ணணுன்றதுக்காக மட்டும்தான் நான் வந்திருக்கேன். எங்களோட தேர்தல் வாக்குறுதி ரேஷன் கார்டுக்கு 10,000 ரூபாய் வந்துடும். வீட்டுக்கு வீடு விலையில்லா ஃப்ரிட்ஜ் வந்துடும். வருஷத்துக்கு 3 சிலிண்டர் வந்துடும். இலவச ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இலவச பஸ் வசதி வந்துடும். இந்த மாதிரி பல நல்ல அறிக்கைகள் விட்டுருக்கோம். எல்லாமே மக்களுக்கு சிறப்பாக போய் சேர்ந்துருச்சு. கண்டிப்பாக மக்களோட ஆதரவு 2026 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான். நாங்கள் வந்து பல வருஷமாக மருத்துவ முகாம்கள் நடத்திட்டு இருக்கோம். கிருஷ்ணராயபுரம் தொகுதி மக்களில் முக்கால்வாசி மக்களுக்கு நாங்கள் மருத்துவம் பார்த்துருக்கோம். இலவசமாக மருத்துவம் பார்த்துருக்கோம். மருத்துவ முகாம்கள் நிறைய நடத்தியிருக்கோம். அதனால மக்கள் எல்லாருமே கிருஷ்ணராயபுரம் மக்கள் எனக்கு தெரிஞ்ச மக்கள் தான். அதனால எனக்கு ஒன்றும் பயமே இல்லை. முக்கிய பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை இருக்கு, காவிரி நீர் பிரச்சனை இருக்கு, அடுத்து வந்து எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை இருக்கு, பஸ் வசதி பிரச்சனை இருக்கு, ரோடு பிரச்சனை இருக்கு. ஒரு ஏரியால அங்கன்வாடி கிடையாது, ஒரு ஏரியால வந்து ரேஷன் கடை இல்லை. இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி 100 நாள் வேலை வாய்ப்பு சரியா கிடைக்கிறது இல்லைன்னு ரொம்ப கம்ப்ளைண்ட் வருது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் ஆக்குறதா முடிவு பண்ணியிருக்கோம். கண்டிப்பா அதை செஞ்சும் காட்டுவோம்.